இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதலில் களமிறங்கும் ஒரே கட்சி தேமுதிக தான் என கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதலில் களமிறங்கி உதவி செய்யும் கட்சி தேமுதிக தான் என்றார். மேலும் நிவாரணப் பணிகள் பல இடங்களில் மேற்கொள்ளப்படவில்லை என புகார் தெரிவித்தார். நிவாரண உதவிகளை வழங்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கேட்டுக் கொண்டார். இதுவரைக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களோ ஆண்ட திமுகவோ ஒருத்தர் கூட இதுவரைக்கும் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கவே இல்லை. மக்களை நேரடியாகவே சந்திச்சு இன்னைக்கு அவங்க கஷ்டத்திலையும் பங்கேற்று உதவிகளையும் தருகின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அந்த வகையில தலைவருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அப்ப நான் சொன்னேன், இதே திண்டுக்கல்ல ஏதாவது ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு தெருவுக்கு 4 மந்திரி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு உதவி செய்யற விழா தானே, இங்கெல்லாம் வரமாட்டாங்க. அடுத்த தேர்தலை மட்டுமே நினைத்து அரசியல் செய்பவர்கள் அவர்கள். அடுத்த தலைமுறையை எண்ணி நாங்க நினைப்பவர் கேப்டன் மட்டும்தான் அப்படிங்கிறதே நீங்க மக்கள் உணர்ந்திருக்காங்க. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம என்றைக்கும் மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் சரித்திரத்துல நிச்சயம் பதியும். ஓட்டுக்கு காசு கொடுப்பவங்களை மட்டும் நம்பி இனிமேல் ஓட்டு போடாதீங்க. யார் மக்களுக்கு துணை நிற்பாங்க, எப்பவும் மக்கள் கஷ்டத்துல யார் பங்கேற்கிறாங்க, மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் அப்படிங்கறத சிந்திச்சு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முடிவை நீங்கள் கொடுத்தால், ஒரு தனி நபராக ஒரு தனி கட்சியாக எவ்வளவுதான் கேப்டன் மட்டும் செய்ய முடியும். இதே ஆட்சியில இருந்தா நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. துளிர் விட்டு போயிருப்பது யாருக்கு? மந்திரிகளுக்கும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் இன்னைக்கு துளிர் விட்டு போயிருக்கு. ஜெயலலிதா இல்லாததுனால துளிர் விட்டு போயிருப்பது மந்திரிகளுக்கு தானே ஒழிய நடிகர்களுக்கு இல்லை அப்படின்றத சொல்றேன். அதனால மக்கள் கஷ்டத்தை உணர்ந்து அவங்க துயர்ல பங்கேற்கும் ஒரு நல்ல அரசு தான் இங்கு நமக்கு தேவை. அதனால மக்களை சந்திக்காம இன்னைக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் இங்க இருந்தா என்ன, இல்லாக்கட்டி என்னன்னு இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க. இந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதனைத் தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன் ஆகியோர் வழங்கினர். ஊரு தோட்டத்துல ரோசாப்பு பூத்திருக்கு தமிழனுக்கு, தங்க தமிழனுக்கு, பச்சை தமிழனுக்கு. மாலை கட்டி போட போறோம், வாழ்த்து சொல்லி பாட போறோம் தலைவனுக்கு, எங்கள் தலைவனுக்கு, தங்க தலைவனுக்கு. மத்தளம் தாளம் தட்டிடணும், நித்தமும் ஆலஞ்சித்திடணும், முத்து போல் பாட்டு கட்டிடணும்.